ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன சமையல் பார்க்க போறோம்னா நூடுல்ஸ் சப்பாத்தி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டில் மிச்சமான சப்பாத்தியை நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி சப்பாத்தி நூடுல்ஸ் செஞ்சு ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி சப்பாத்தியை நல்லா உருட்டிக்கணும். உருட்டிட்டு நல்லா தின் சைஸாக நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கணும். ஃபுல் சப்பாத்தியும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சப்பாத்தியை நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம கடுகு உளுந்து போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன மசாலா போட போகிறோன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, உப்பு, மசாலாவை நல்லா ஆனியனோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். ரெண்டு சாஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் இது மூணுமே 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கோம். 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு முட்டை வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை வந்து சீக்கிரம் அடி பிடிச்சிரும், அதனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா முட்டை வெந்து வந்த உடனே நம்ம சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம மிச்சம் இருந்த குருமாவை அதை 4 டீஸ்பூன் நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவியோட முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ சப்பாத்தியை நம்ம நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்ததை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையும் சப்பாத்தியும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மல்லி இலை போட்டுக்கலாம். சூப்பரான நூடுல்ஸ் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்